திருச்சிற்றம்பலம். 4 பேர் போன வழியில் நாமும் போகணும் என்று நம் முன்னோர்கள் ஏன் சொன்னார்கள் தெரியுமா? ஒருவர் தந்தையாக சிவனை நேசித்தார், ஒருவர் சேவை செய்து சிவனை அடைந்தார், ஒருவர் நண்பனாக சிவனை அழைத்தார், மற்றொருவர் ஞானத்தில் உருகி சிவனாகவே ஆனார். இந்த 4வரின் பாதைதான் சிவபக்தியின் 4 மார்க்கங்கள். முதல் 3 திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர். அவர் சிவனை தந்தையாக நினைத்து பாடினார். அந்த பாசத்தில் ஒரு சுகம், ஒரு நெருக்கம். அந்த வழி சத்புத்திர மார்க்கம். அன்புடன் அந்த திருமுறைகளை பாடினால் நம் மனமும் இறைவனுடன் குழந்தை போல இணைந்துவிடும். அடுத்து தொண்டின் உருவம் திருநாவுக்கரசர். அவர் வாழ்நாள் முழுவதும் குளம் வெட்டினார், பாதை அமைத்தார், சமுதாயத்திற்காக உழைத்தார். அவர் காட்டிய பாதை தாச மார்க்கம், சேவை வழி. சமுதாயத்திற்காக செய்யும் ஒவ்வொரு தொண்டும் இறைவனை அடையும் படியாக மாறுகிறது. அடுத்தவர் இறைவனை நண்பனாக அழைத்தவர் சுந்தரர். அவர் சிவனை உரிமையுடன் அழைத்தார், தயக்கமின்றி கேட்டார். ஆனால் அவர் கேட்டது பொது நன்மைக்காக மட்டுமே. அதனால் சிவபெருமான் அவரை தானே முன்வந்து அருள் காத்தார். இதுதான் சக மார்க்கம், நட்பு வழி. இறுதியாக ஞானத்தில் உருகியவர் மாணிக்கவாசகர். மந்திரியாக இருந்த வாழ்க்கையை துறந்து இறைவனை நினைத்து உருகினார். அவரின் பக்தியில் பிறந்த நூல் திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்லப்படும் அளவுக்கு அது பக்தியின் பெரும் பொக்கிஷம். ஒருவர் அன்பால், ஒருவர் சேவையால், ஒருவர் நட்பால், ஒருவர் ஞானத்தால் இறைவனை அடைந்தனர். இதனால் நமக்கு ஒரு பெரிய உண்மை தெரிகிறது. எந்த மார்க்கத்தில் சென்றாலும் உண்மையான பக்தி இருந்தால் சிவனை அடைய முடியும். இதைத்தான் 4 பேர் போன வழியில் நாமும் போகணும் என்று நெடுங்காலமாக வழக்காக கூறி வந்துள்ளனர் நம் முன்னோர். ஆனால் எந்த வழியிலும் போகாமல் வாழ்வை வீணடித்து வருகிறோம். திருமுறை நூல்களை படிப்போம், பாடுவோம், உருகுவோம், நாமும் அருள் பெறுவோம். எங்கும் சிவமயம், அன்பே சிவம். ஓம் நம சிவாய. மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.